ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் தேர்வு ஆகஸ்ட் 2025 பேட்ச் டைம் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் அப்படின்னு நடக்குதுன்னா அந்த பேட்ச்க்கான டைம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, ஸோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஜூனியருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் எவ்வளோ டைம், செகண்ட் பேப்பருக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த பேட்ச் டைமில் உங்களுக்கு எக்ஸாமில் என்னென்ன டைமுக்கு நீங்கள் வரணும், அதே போல் தேர்வு ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ நேரம் முன்னதாக நீங்கள் தேர்வு மையத்துக்கு போகணும், ஸோ தேர்வு மையத்துக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்து போகணும் அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்லேருந்து அஃபிஷியலாக அறிவித்த டைம் டேபிள் தான். ஸோ வந்து 30/8/2025 சனிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் வந்து 8 to 8:45 மணிக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 8:55 to 9:05 வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் 7 மணிக்கெலாம் எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடணும். ஸோ 8 மணிலேருந்து 8:45னா 45 நிமிஷம் வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வந்து நடக்கும். ஸோ அது முடிஞ்சு 10 நிமிஷம் உங்களுக்கு பேப்பர் கலெக்ட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கான ஆன்சர் ஷீட் எல்லாமே கொடுக்கறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் உங்களுக்கு பிரேக் வந்து கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் இருக்க கண்டினியூவாக உங்களுக்கு எக்ஸாம் நடந்துனே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த டைம் டிஃப்ரெண்ட்டு தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ 8:55 to 9:05 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் வந்து நடக்க போகுது ஸ்பீடு. ஸோ இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 9:05க்கு வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கான ஸ்பீடு முடிஞ்சவுடனே நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ செகண்ட் பேட்ச் வந்தவங்க வந்து நீங்கள் போய் அந்த டைமுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ ஜூனியருக்கான எக்ஸாம் இப்படி தான் நடக்க போகுது. ஸோ தேர்ட் பேட்ச் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சீனியர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் வந்து 1:05க்கு முடியுது அப்படின்னா சீனியர் வந்து 2:15க்கு வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து கேப் இருக்குது. ஸோ இதில் வந்து சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் கொடுக்கும்போது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேப்பருக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் 60 நிமிடம் வந்து நடக்கும். 2:15 to 3:15. ஸோ மறுபடியும் அடுத்தது 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேப்பர் வந்து நடக்கிறதுக்கான பிரேக் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வழக்கம் போல் செகண்ட் பேப்பர் கலெக்ட் பண்ணதுக்கும் ஃபஸ்ட் பேப்பர் கொடுக்கறதுக்கும் இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 3:25 to 3:35 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்சோட ஃபஸ்ட் பேப்பர் வந்து சீனியருக்கு வந்து நடக்கும். ஸோ இதுக்கும் ஸ்பீடுக்கு வந்து 10 நிமிஷம் தான். ஸோ அடுத்து சீனியர் வந்து செகண்ட் பேட்ச் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸாம் நடக்குது. சண்டே எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலையில் ஜூனியர் வந்து ஆரம்பிக்குது 4th பேட்ச்சு. ஸோ இது வந்து காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ சாட்டர்டே போல் தான் இதுவும். ஸோ அதுக்கடுத்தது ஜூனியர் 5th பேட்ச் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் 3rd பேட்ச் வந்து 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் 4th பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரீ ஜூனியர் வந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10லேருந்து 1:20 அப்போது அதாவது ப்ரீ ஜூனியரோட ஃபஸ்ட் பேட்ச் வந்து நடக்குது. இது எப்போ நடக்கும், எந்த டைமிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியரோட 3rd பேட்ச் ஃபஸ்ட்டு பேப்பர் நடக்கும்போது இந்த தேர்வு நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஜூனியர் செகண்ட் பேட்ச் வந்து 3:40 to 3:50. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியரோட 4th பேட்ச் ஸ்பீடு நடக்கும்போது இந்த தேர்வு வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 1:10லேருந்து 1:20, 3:40லேருந்து 3:50. ஸோ இந்த டைமில் ஹை ஸ்பீடுக்கான அந்த ஸ்பீடு வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் தேர்வு வந்து நடக்க போகுது. ஸோ தேர்வு எழுதுவங்க உங்களுக்கு அடுத்து எளிதாக பாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் எதனா வேணும், உங்களுக்கு என்னென்னலாம் ஷார்ட்கட் எதனா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.